நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத பொது பலன்களை பார்ப்போம். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணி உங்களோட துல்லியமான பலன்களை வாங்கிக்கோங்க. இப்போ கிரக நிலையை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாரு, செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறாரு, சூரியன் புதன் கேது இவங்க 3 பேரும் கன்னியில் இருக்கிறாங்க, சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில் இருக்கிறாங்க. இவர் சூரியன் 17ஆம் தேதி அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேலே துலாமில் நீச்சமடைவார் சூரியன். சரியா? அதை தான் அந்த சூரியன் நீச்சமடைகிற காலத்தை தான் நம்ம ஐப்பசி தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஐப்பசி அமாவாசையை தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடுறோம். அப்புறம் செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள், இந்த மாதத்தில் 10 நாள் கடகத்துக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் புதன் அக்டோபர் 10 நாள், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் கன்னியில் இருப்பார். அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேலே துலாமுக்கு வந்துடுவார். சரியா? சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் துலாமில் இருப்பார். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு மாறிடுவார். விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். உங்கள் அக்டோபர் 20 தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சரியா? கேந்திரஸ்தானத்தில் வந்துடுவார். அதை கடகத்துக்கு வந்துடுறாரு. அவர் நண்பரான கடகத்துக்கு வந்துடுறாரு. இன்னொன்று அங்கே நீச்சம் அடைவார். அதனால் இப்போ ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் எதுவும் பெரிய முயற்சிகள் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அதனால் பெரிய தொந்தரவுகள்லாம் நடந்துடாது. உங்களோட 2ஆம் இடத்துக்கு இப்போதைக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அதனால் வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். அது அக்டோபர் 20 தேதிக்கு மேலே சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது. தனவரவெல்லாம் எல்லாமே அக்டோபர் 20 தேதிக்கு மேலே கொடுத்த வாக்கு நிறைவேற்றுற தன்மைகள் இருக்குது. தனவரவு நல்லா வரும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு அப்போ தான் இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தம்பி தங்கைகள், இளைய சகோதரன் சொல்லுவோம், தம்பி தங்கைகளில் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல தன்மைகள். நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா தம்பி தங்கைகள் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல தன்மைகள் தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்கள் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் வரும். அதை சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பயனை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணுமா அப்படின்னு இருந்தவங்கலாம், ஏன்னா சனி எங்கே இருந்தாலும் அந்த பாவகத்தை கெடுத்து தான் செய்வார். அதனால் 5 மாதங்கள் பிற்பாடு தான் நீங்கள் எது இருந்தாலும் வீடு வாகனம் வாங்கணுன்னா 5 மாதங்களுக்கு பிற்பாடு வாங்குறது பிளான் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட 5ஆம் பாவகத்துக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால, அதாவது குருவோட வீட்டில் தான் இருக்கிறாரு. சனி செவ்வாய் பார்வையை வாங்காத வரைக்கும் அவர் அந்தளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார். குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறதுனால வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அற்புதமான தன்மைகள் தான். அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் நல்ல உயரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தடை தாமதத்தை ஏற்படுத்துவார். இப்போ திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அக்டோபர் 20 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வரன்கள் அமையக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவகத்துக்கு இயல்பாக இருக்கிறதுனால தந்தை மகன் உறவுகள்லாம் நல்லாவே இருக்கும். தந்தையால் கிடைக்கக்கூடிய பாகியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவகத்துக்கு சனியோட பார்வை 7ஆம் பார்வை இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகும். இன்னொரு 5 மாதங்கள் கழித்து தான் அந்த நிலைமைகள் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு.
உங்களோட 11ஆம் பாவகத்தில் உச்ச புதன் இருக்கிறாரு, குருவோட பார்வையும் இருக்குது. தொழில் டல்லாக போனாலும் உங்கள் வரக்கூடிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறைவில்லாமல் வந்து வரக்கூடிய லாபங்கள்லாம் வந்து குறைவில்லாமல் வரும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்ருவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருவங்களாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்கள்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக போய் வருவீங்க. அக்டோபர் 13 வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருப்பார். அதனால் வந்து இப்போ வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு தருணங்களாக தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும்னு எதிர்பார்த்துருந்த பெரியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லபடியாகவே இருக்கும். நல்லபடியாக ஆன்மீக சுற்றுலாலாம் போய் வருவீங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணுன்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.